Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. SBI Clerk Mainsல Shift 2ல எவ்வளோ மார்க் வேற நீங்க எடுத்தா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி Shift 1ல நீங்க பார்க்காம இருந்தா போயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம மெயின் சேனல்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். As friends, இது நம்மளுடைய ஆப்டிவிடிஏகே யூடியூப் சேனல், நம்மளுடைய ஆப்டிடியூட் சேனல். நிறைய கண்டென்ட் இனிமேல் கொடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாங்க குட் அட்டெம்ப்ட் சேஃப் ஸ்கோரை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ப்பீங்க. வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆப்டிடியூட் ஆல்மோஸ்ட் சேம் லெவல். ரீசனிங் எபிலிட்டியில் ஒரு 2 மார்க் சேர்ந்து பண்ணலாம். இதுதான் இந்த ஷிஃப்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி நீங்கள் எக்ஸாம் அப்ரோச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை மெஷின் இன்புட் அவுட்புட், ரிசல்டன்ட் பேஸ்டு கொஸ்டின், நியூ பேட்டர்ன் கோடிங் நம்ம வீடியோ பார்த்துருந்தாலே டெஃபினெட்லி இது கிராக் பண்ணியிருக்கலாம். அதோடு சேர்ந்து கோடட் சிலாஜிசம் இங்கேயே உங்களுக்கு 8 மார்க்கு வித்தவுட் எனி பர்சனல் கிரிட்டிக்கல் ரீசனிங் டேட்டா சஃபிஷியன்சி எதுவுமே தேவையில்லை. இதை வச்சே நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா 16 மார்க் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இதை தாண்டி நீங்கள் ஒரு பசில் போட்டிருந்தாலே உங்களோட அட்டம் 21 வந்திருக்கும். இல்லை சார் என்னால் பசில் போட முடியல அப்படின்னா கூட டேட்டா சஃபிஷியன்சி மிஸ்லினியஸ் அட்டன் பண்ணியிருந்தா 8 into 20 அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஒரு கிரிட்டிக்கல் ரீசனையும் டச்சப்புக்கு 2 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தா. ஸோ மினிமம் நீங்கள் 18 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். பட் நிறைய பேர் 20, 22 என்கிட்ட சொன்னீங்க அட்டெம்ப்ட். ஓகேங்களா? இந்த பேப்பரை பொறுத்தவரை உங்களால் பசில் கிராக் பண்ண முடியலன்னா இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் டேட்டா சஃபிஷியன்சியில் மேக்கப் பண்ணி 18 கொண்டு வந்துடலாம். குறைஞ்சது பசில் சால்வ் பண்ணி மேலே 1-2 மிஸ்லினியஸ் போட்டிருந்தா 22 வரை இந்த ஷிஃப்டில் அச்சீவபிள். ஆப்டிடியூட் செக்ஷனை பொறுத்தவரை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டில் இருந்த மாதிரி இங்கேயே நீங்கள் அரௌண்ட் 12 கொஸ்டின் அச்சீவ் பண்ணிவிட்டு ஸ்பீட் மேக்ஸில் டிஐயில் கிராக் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இருந்த 11 கொஸ்டின் சேர்த்து 8 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தா கூட ஓகே தான். ஒருவேளை 2000 கொஸ்டின் கிராக் பண்ணியிருந்தா இன்னொரு 5 கொஸ்டின் போனஸ். அப்படி இல்லையா அரித்தமெட்டிக் கொஸ்டினில் நச்சின்னு ஒரு 2லேருந்து ஒரு 5 கொஸ்டின் செலக்டிவாக எடுத்து அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுடைய அட்டம் 20லிருந்து 25 வரை போயிருக்கும். பிகாஸ் டிஐலையும் ஸ்பீட் மேக்ஸ்லையுமே உங்களோட அட்டம் 20 வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா அந்த 2 to 5 மார்க் நீங்கள் எங்கே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எய்தர் கேஷ்லெட் கிராக் பண்ண முடிஞ்சிருக்கணும். கேஷ்லெட் கிராக் பண்ண முடியாதவங்க அர்த்தமெட்டிக் சம்மில் அந்த மார்க்கை எடுத்திருக்கணும். ஒரு சில பேர் கேஷ்லெட்டையும் கிராக் பண்ணிவிட்டு 25 வந்துருச்சுங்களா, எக்ஸ்ட்ரா 4-5 நிமிஷம் இருந்ததுல அர்த்தமெட்டிக்கில் பூஸ்டப்பாக ஒரு 2-3 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டு 28-30 ஃபினிஷ் பண்ணாங்க. நிறைய பேர் அப்படி பண்ண கிடையாது. நல்லா படிக்கிறவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ஃப்ளோ நல்லா இருந்தவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் முன்ன பின்ன எங்கேயாச்சும் ஒரு டிஐயில் உட்காந்துருந்தவங்க 22-25 அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ரீடிங் எபிலிட்டி அதிகமாக இருந்தால் இந்த ஷிஃப்டில் அதிகமான மார்க் எடுத்திருக்க முடியும். மேட்ச் த காலம் மிஸ்பெல்லிங் வேர்ட்ஸ்ல இருந்து 7 கொஸ்டின் கவர் ஆயிருக்கு. இந்த 7ஐயும் அட்டன் பண்ணிட்டு நீங்க ஃபில்லர்ல இருந்த 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னாவே 10 கொஸ்டின் இங்கேயே கவர் ஆயிடுச்சு. ஆர்சியிலையும் ஆர்சியில மட்டுமே உங்களுக்கு 15, 12, ஒரு 5, 17. அதில் நீங்கள் எல்லா ஆர்சிலையும் 2 கொஸ்டின் விட்டால் கூட 4 மினிமம் 4 போட்டால் கூட 12 மார்க்லேருந்து 13 மார்க் இங்கே ஆர்சிலே வந்துருச்சு. இங்கே ஒரு 12, இங்கே ஒரு 10. இந்த 10ல் நீங்கள் 8 மார்க் எடுத்தால் கூட அங்கே ஒரு 12 மார்க் எடுத்தால் கூட 20 மார்க்காகவே வருது. நெகட்டிவெல்லாம் போய் தப்பெல்லாம் போய் இதெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த ஸ்டார்டர்ஸ், எரர் ஸ்பாட்டிங், இடியம்ஸ், மிஸ்செல்னியஸ் இதில் உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை எடுத்து பொறுக்கி போட்டிருந்தா கூட அட்டெம்ப்ட் 28-30 கிட்ட போயிருக்கும். பட் ரைட்டாக வந்த கொஸ்டின் 20லேருந்து 23 வரை இந்த ஷிஃப்ட்டுக்கு இருக்கும். அந்த 22லேருந்து 23க்குள்ளே நெகட்டிவ் எல்லாம் போய் நீங்கள் ஒரு 20 எடுத்தீங்களா ரொம்ப சூப்பரான ஸ்கோர் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை, செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்தவரை. ஸோ எல்லா சப்ஜெக்டும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை பார்க்க போறோம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, ஃபினான்ஷியல் அவேர்னஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். 10 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருந்தாலே பெருசு ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், நிறைய பேருக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸில் அடி வாங்கியிருக்கு. 10 கொஸ்டின் எடுத்திருந்தாலே நீங்கள் ஓகே தான். அண்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு ஷிஃப்ட்டில் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்கன்ட்டு. ஒன்று ஜனவரி பிப்ரவரி 10 இருக்கும், டிசம்பர் நவம்பர் பேஸ் பண்ணி ஒரு மந்தில் இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டில் செப்டம்பர் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னேன். அது மாதிரி தான் நேற்று லாஸ்ட்டாக வந்த ஷிஃப்ட்டில் செப்டம்பர் அக்டோபர் அதெல்லாம் வந்திருக்கு. இந்த ஷிஃப்ட்டில் நவம்பர் டிசம்பர் வந்திருக்கு. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் ஜனவரி பிப்ரவரி வந்திருக்கு. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் சொல்லி அனுப்புனேன். இது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 6 மாதத்தில் படிச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் மந்தில் நீங்கள் படிச்சது ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு கேப்சூலாச்சு படிச்சுட்டு போங்கன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். யாரெல்லாம் லாஸ்ட் 2 மாதம் மட்டும் படிச்சுட்டு போனாலும் அவங்க உதவாங்கியிருப்பாங்க இந்த ஷிஃப்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நிறைய பேர் அட்டம் கம்மியாக இருக்குது. 10 அட்டம் பண்ணியிருந்தால் ஓகே தான் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை. இங்கிலீஷில் இது அட்டம்ப்டாக இருந்தாலும் உங்களுக்கு மார்க்காக கன்வே ஆகி வர்றது 20 இருந்தால் நல்ல அட்டம்ப்ட். குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடை பொறுத்தவரை 25 மார்க் எடுத்திருக்கலாம், தாராளமாக எடுத்திருக்கலாம் ஒழுங்காக அட்டன் பண்ணியிருந்தா. ரீசனிங் எபிலிட்டியில் 20 மார்க் மேக்ஸிமம் பாசிபிள். இன்ட்டு 1.2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 24ன்னு வரும். அதுலேயே ஒரு 2 மார்க் குறைச்சிடுங்க. இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு 2-3 மார்க் குறைச்சி நான் என்ன பண்ணுறேன்னா 22ன்னு வைக்கிறேன். ஸோ உங்களுடைய பாசிபிள் குட் ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னா 7, இங்கே ஒரு 7, 77 மார்க். புரிஞ்சுதுங்களா? இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை 77 தான். பட் இது கட் ஆஃப் கிடையாது. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி ஷிஃப்ட் 2ல் அப்பியர் ஆகியிருந்தீங்கன்னா இந்த 77 மார்க் இந்த செக்ஷன்லலாம் இவ்வளோ மார்க் அச்சீவ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரைட் ட்ராக்கில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் சூப்பராக எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? பட் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா இது எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்க வேண்டிய மினிமம் ஆவரேஜ் மார்க்கு. ஏதாச்சும் 1-2 சப்ஜெக்டில் நீங்கள் அதிகமாக மார்க் எடுக்கணும் ஆவரேஜ் மார்க்கை விட. இப்போ ஆப்டி ஸ்ட்ராங்காக இருந்தால் இதை விட 3 அதிகமாக மார்க் எடுத்து 28 எடுத்துருக்கணும். ரீசனிங் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாக்கல நீங்கள் 25 மார்க் எடுத்துக்கணும் ரீசனிங்கில். அதே மாதிரி இங்கிலீஷ் நல்லா வருதுன்னா 25 மார்க் இங்கிலீஷில் எடுத்துருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா 15 மார்க் எடுத்துருக்கணும். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அதிகமான மார்க் எடுத்துருக்கணும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா? ரியல் கட் ஆஃப் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். எல்லா ஆவரேஜ் மார்க் ப்ளஸ் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதுவும் சேர்ந்து தான் வரும். அப்போ நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட் ஆஃபை பார்த்துடலாம். இதிலேருந்து ஒரு 3 மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. 80 +or-3 அப்படிங்கிறது இந்த ஷிஃப்ட்டில் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நார்மலைசேஷன் நடக்கும். கட் ஆஃப் இதை விட ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். அது நார்மலைசேஷன் மெத்தடை பொறுத்து. பட் நீங்கள் இந்த ஷிஃப்ட்டை பொறுத்தவரை 80 +or-3 மார்க் வர நீங்கள் இருக்குது. அதாவது 77லேருந்து 83 மார்க் வர இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஷிஃப்ட்டில் எடுத்தவங்கெல்லாம் பாஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக நீங்கள் உக்காந்துட்டு இருக்க வேண்டாம். அடுத்த எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ரிசல்ட் உங்களுக்கு அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஸோ அந்த இருக்கக்கூடிய 1.5 மாதம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன எக்ஸாம் வரப்போகுது, எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண எல்லா வீடியோ நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த எக்ஸாம் எப்படி படித்து நம்ம வீடியோ யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு டச்சில் இருங்க. அன்டில் ஃபைனல் ரிசல்ட் கம். 400 பேர் 340 பேர் மட்டும்தான் எடுப்பாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 340 பேர் மட்டும்தான் எடுப்பாங்க. நீங்கள் ஒரு 10,000 பேருக்கு மேலே மெயின்ஸ் எழுதிருக்கீங்க. அந்த 10,000 பேரில் 340 பேரை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாரும் நீங்கள் அடுத்து படிக்க தான் போகணும். ஓகேங்களா? இந்த பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. இது நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒர்த்தான அட்டம்ப்ட்டு. இந்த அட்டம்ப்ட் இல்லைனா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணணும், எதில் அடி வாங்கினீங்க, இந்த அட்டம்ப்ட் ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிறதுல நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாஸ் பண்ண தேங்க்யூ.